வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு தோசை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தோசை மாவு, கடலை மாவு, வரமிளகாய், தக்காளி, வெங்காயம், மிளகு, பூண்டு, உப்பு, ஆயில். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு தோசைக்கு நம்ம ஒரு சட்னி பூண்டு சட்னி ரெடி பண்ணுவோம். அதை உள்ளே வச்சு தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. இந்த பூண்டு தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சட்னி வச்சுட்டு நம்ம மடிக்கிறனால இதுக்குன்னு தனியாக சைட் டிஷ்லாம் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மசால் தோசை எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி இந்த தோசையை நம்ம அது மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே இதுக்கு பூண்டு நமக்கு நிறைய வேணும். ஒரு 30 பூண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு சட்னிங்கனால பூண்டு ஒரு 30 பூண்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு செவந்தோன்னா அரை பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இதில் பூண்டோட ஃப்ளேவர் தான் நிறையா தெரியணும். அதனால் மற்ற இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இது கூட மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, வெங்காயம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வரமிளகாய் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா வறுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு வெங்காயத்தையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா மீதி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இது எண்ணெய் இல்லாமல் இதை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதே எண்ணெயில் வரமிளகாய் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஒரு 6 வரமிளகாய் சேர்க்குறேன். வரமிளகாவும் வறுத்து நீங்கள் அதே தட்டிலே கொட்டி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வரமிளகாய் நல்லா செவந்துருச்சு. இதையும் அதில் பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ இதில் தக்காளி, அரை தக்காளி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூண்டு தான் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா மசியணும். மசிஞ்சோன்னா அதிலேயே கொட்டிடலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் அதே தட்டில் சேர்த்திட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தோசை மாவுலேயும் நம்ம உப்பு போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ தோசை மாவு வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த பூண்டு தோசைக்கு நார்மலாக தோசை மாவு மட்டும் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றக்கூடாது. அது கூட வந்துட்டு நம்ம கடலை மாவு சேர்த்து தான் வந்து பூண்டு தோசைக்கு வந்து ஊற்றணும். இப்போ நம்ம அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இங்கே 2 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திருங்க. 2 கப் தோசை மாவுக்கு கடலை மாவு வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கணும். இந்த கடலை மாவு எதுக்குன்னா, இந்த பூண்டு தோசை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த கடலை மாவு சேர்க்கும் பொழுது. கரெக்டாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சுத்தமாக கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இன்னும் லைட்டாக வந்து இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க கடலை மாவை. பாருங்க, கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சோன்னே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு முந்தி தோசைக்கல் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தோசை மேலே சட்னி அப்ளை பண்ணுறதுக்குள்ளார தோசை கறியிடக்கூடாது. அதனால் வந்து அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ இது மேலே வந்து இதை சுற்றியும் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு சட்னி மேலே அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்ளை பண்ணிடணும். இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பியில் போட முடியாது, சட்னி இருக்கனால நம்ம அப்படியே வந்து மடித்து தான் எடுக்கணும். ஒரு மூடி போட்டு வந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து மடித்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தோசை வந்து ஒரு மாதிரி லைட்டாக எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த கடலை மாவு சேர்த்தனால தான். இதை எடுத்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். ஏன்னா உள்ளே சட்னி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கனால அப்படியே வந்து இதிலேயே வந்து சாப்பிட்றலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பூண்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.